சிங்கப்பூருக்கு வந்து நான் அடிக்ட் ஆன ஒரே விஷயம் போபா டீ. ஏன் குடிச்சது என் பிள்ளையும் அடிக்ட் ஆயிட்டா மக்களே. நேற்று கிழங்கு பிடிச்சதுன்னா அதுல வந்து தண்ணியை புளிஞ்சு எடுத்தேன் தெரியுமா, அந்த தண்ணிக்கு அடியிலேயே மாவு டெபாசிட் ஆயிருந்து பத்துக்கோங்க. சரி இதுலயே செஞ்சு வைப்பேன்னு சொல்லிட்டு தண்ணியை தூர ஊத்திட்டு மாவை ஓவர் நைட்டு ஃபேனு கீழே காய விட்டு இருந்தேன் பத்துக்கோங்க. அடுத்த நாள் சரி வறுப்போன்னு சொல்லிட்டு வறுத்தா ஒரு மாதிரி ரவை மாதிரி ஆயிட்டு, அதனால அதை தூக்கி மிக்சியில போட்டு கொஞ்சம் கோகோ பவுடரையும் போட்டு கருப்பெட்டியும் மெல்ட் பண்ணி அந்த பாகையும் ஊத்தி மிக்சியில போட்டு அரைச்சா களி மாதிரி ஆயிட்டு, அதனால கொஞ்சம் நெய் விட்டு பிசைஞ்சா மாறுன்னு பார்த்தா மாறவே இல்லை. அதனால கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன். ஒரு மாதிரி டோ மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அந்த குட்டி குட்டியா பாலா உருட்டணும். அதுக்கு தான் முதுகே உழைஞ்சு போச்சு பத்துக்கோங்க. அதுதான் கஷ்டமான வேலை. அப்புறம் கொதிக்கக்கூடிய தண்ணியில அந்த பால் எல்லாம் போட்டு ஒரு 3 நிமிஷம் நல்லா பாயில் பண்ணி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பிளேட்ல போட்டா மறுபடியும் பால் எல்லாம் ஒட்டிக்கிட்டு அதெல்லாம் என்ன பண்ணேன்னா ஐஸ் வாட்டர்ல போட்டேன்னா அப்புறம் அழகா பிரிந்து வந்துட்டு பத்துக்கோங்க. நான் மாவை உருட்டும் போது கூட ரவை போல திருன்னு தான் இருந்த மக்களே. இது என்னன்னு வரப்போன்னு நினைச்சேன். நல்லா கொதிக்க தண்ணியில போட்டு ஐஸ் வாட்டர்ல போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அழகா பாலிஷா மாறிட்டு பத்துக்கோங்க. அப்புறம் பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சீனியை போட்டு பாலை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கப்ல போபோட்டியை போட்டுட்டு ஆறின பாலையும் ஊத்தி அதுக்கப்புறம் அப்படி தூக்கி ஒரு 20-25 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பார்த்துக்கோங்க. ஐஸ் கியூப்ஸும் போட்டு குடிக்கலாம். அப்புறம் இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்ன தெரியுமா, பாலை வடிகட்டாம ஊத்திட்டேன். பிறகு வந்து டீ வந்து பிள்ளை கொடுக்க மாட்டேன்னா அதனால என்ன பண்ணேன்னா போபோட்டியை பாயில் பண்ண தெரியுமா அந்த தண்ணியே கொஞ்சம் ஊத்திட்டேன் பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போபோட்டிக்குள்ள ஸ்ட்ரா அதுதான் கிடைக்கல மார்க்கெட்ல. அதனால ஒரு கடையில போய் ஒண்ணு தாங்கலாம் அப்படின்னு கேட்டு தந்துட்டேன். சரி இது கொஞ்சம் நிறைய நேரம் ஆகும் பார்த்துக்கோங்க. டைம் இருந்தா மட்டும் செய்யுங்க. சரியா, பாய்.